முதலில் உங்கள் பிரவுசரை திறந்து developers.facebook.com என்ற இணையதளத்திற்குச் செல்லுங்கள். டாஷ்போர்டில் உள்ள மை ஆப்ஸ் என்பதை கிளிக் செய்து, பிறகு கிரியேட் ஆப் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் ஆப்பிற்கு ஒரு பெயரை உள்ளிடவும். உதாரணமாக மை ஆட்டோமேஷன் ஆப். இது தானாகவே உங்கள் ஜிமெயில் கணக்குடன் இணைந்துவிடும். நெக்ஸ்ட் கிளிக் செய்த பிறகு இன்ஸ்டாகிராம் மெசேஜிங் மற்றும் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து தொடரவும். இப்போது உங்கள் பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை தேர்ந்தெடுக்கவும். தகவல்களை சரிபார்த்துவிட்டு கிரியேட் ஆப் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது உங்கள் ஆப் தயாராகிவிட்டது. உங்களுக்கு அட்மின் அக்சஸ் கிடைத்துள்ளது. ஆட் பீப்பிள் என்பதை கிளிக் செய்து ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை சேர்க்கவும். டெஸ்டராக சேர்க்க வேண்டியவரின் யூசர் நேமை டைப் செய்து தேடவும். யூசர் நேம் வந்ததும் ஆட் பட்டனை அழுத்தவும். இப்போது இன்விடேஷன் அனுப்பப்பட்டுவிட்டது. அது பெண்டிங் என்று காட்டும். இனி இன்ஸ்டாகிராமில் உள்ள ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் பகுதிக்குச் செல்லுங்கள். அங்கு வந்திருக்கும் இன்விடேஷனை திறந்து அக்செப்ட் கிளிக் செய்யவும். பிறகு அந்த பக்கத்தை ஒருமுறை ரீஃப்ரெஷ் செய்யவும். இப்போது ஸ்டேட்டஸ் அக்செப்டட் என்று மாறியிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்ததாக யூஸ் கேஸ்கள் பகுதிக்குச் சென்று கஸ்டமைஸ் கிளிக் செய்து இன்ஸ்டாகிராம் ஏபிஐ செட்டப்பை திறக்கவும். தேவையான அனைத்து பெர்மிஷன்களையும் அனுமதிகள் இதில் சேர்க்கவும். ஆட் அக்கவுண்ட் கிளிக் செய்து டெஸ்டர் இன்ஸ்டாகிராம் கணக்கை பயன்படுத்தி லாகின் செய்யவும். தேவைப்பட்டால் உங்கள் தனிப்பட்ட கணக்கை ப்ரொபஷனல் கணக்கிற்கு மாற்றவும். நெக்ஸ்ட் அழுத்தி உங்கள் தொழிலுக்கு ஏற்ற ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கவும். முடிக்க டன் என்பதை கிளிக் செய்யவும். அனைத்து அனுமதிகளையும் எனேபிள் செய்துவிட்டு அலவ் கிளிக் செய்யவும். இறுதியாக உங்களுக்கு ஒரு அக்சஸ் டோக்கன் கிடைக்கும். அதை காப்பி செய்து உங்கள் ஆப்பில் பேஸ்ட் செய்யவும்.